இவங்க வந்துட்டு 8:10க்கு அங்கேருந்து கிளம்பி 8:43 இந்த ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆயிடுச்சு பாராமதி பக்கத்துல. இந்த ஏர்கிராஃப்ட்ல டெக்னிக்கல் இஷ்யூ ஒன்றும் மெக்கானிக்கல் ஃபெயிலியர் ஒன்றும் இருந்த மாதிரி தெரியலை இப்போ வந்த தகவல் வரைக்கும். ஏன்னா நாங்கள் அந்த டேட்டா ரெக்கார்டர் சொல்லுவோம். டேட்டா ரெக்கார்டர் அவங்க வந்துட்டு எடுத்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை இது பண்ணிடுவாங்க. இட் லுக்ஸ் லைக் அ பைலட் எரர். ஏன்னா மெக்கானிக்கல் ஃபெயிலியர் இருந்த மாதிரி தெரியல. நாங்கள் வந்துட்டு அண்டர் ஷாட்னு சொல்லுவோம். அவங்க வந்துட்டு எகெயின் யுகத்துல நம்ம பாத்தீங்கன்னாக்க அவர் வந்துட்டு ரொம்ப கீழே வந்திருக்காரு ஏர்போர்ட்டுக்கு வரக்கு முன்னாடியே, அதனால கிராஷ் ஆனவர். இது நார்மலா வந்துட்டு இவ்வளவு வேகம் வரும்போது செதறிடும். இவங்களுக்கு வந்து செதறாம ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குதா இருக்கு. கிராஷ் ஆன ஏர்கிராஃப்ட்டுக்கும் உங்களுக்கு மிச்சம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இல்ல. வால் பார்க்க மட்டும்தான் கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கு. பட் மிச்சமா எல்லாமே எரிஞ்சு போச்சு. The meteorological issue, that is இங்க வந்துட்டு அவங்களுக்கு மேகமூட்டம் இருந்திருக்கலாம், இல்லைன்னாக்கா இந்த பனி மூட்டம் இருந்திருக்கலாம். பனி மூட்டம் தான் இங்க இருந்த மாதிரி தெரியறது. பைலட் எரர்னா சொல்ல வரதுக்கு வாய்ப்பு இப்ப இருக்கிற இந்த தகவல்ல. ஏன் அவரு அவ்வளோ ரன்வே பார்க்காம அவ்வளோ கீழே வந்தார், அதுதான் இப்போ கேள்விக்குறி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வாப்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாட்டையே ஒலுக்கிய ஒரு விமான விபத்திலிருந்து இன்னும் நான் மீளவில்லை. அதற்குள் இன்னொரு விமான விபத்தை சந்தித்திருக்கிறோம். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உட்பட 5 பேர் இந்த விபத்தில் காலமாகியிருக்கிறார்கள். இது தொடர்பான நம் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் விமான ஆய்வாளர் முத்துக்குமார் அவர்கள். அவர்களுடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளானது பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி லியர்ஜெட் 45 அந்த விமானம் பத்தி சுருக்கமா சொல்ல முடியுமா? பில் லியர்னு அவர் தான் ஒரு டிசைனர். அவர் அமெரிக்கால ஆரம்பிச்சாரு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம். அவர் விஐபி டிரான்ஸ்போர்ட்க்கு சின்ன ஏர்கிராஃப்டை முதல்ல அவர் வந்துட்டு இதை தயாரிச்சாரு. இது ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஏர்கிராஃப்ட். இது முதல்ல வந்து பில் லியர் ஆரம்பிச்சப்போ லியர் 20 ஆரம்பிச்சது, 20, 25, 25, 35, இது 45 கொஞ்சம் பெருசு. இதுல ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு 460 ஏர்கிராஃப்ட் பறக்கிறது இன்னும் இருக்கு, இதுல உழைப்புல இருக்கு. அண்ட் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய விபத்துல இந்த மாதிரி இடத்துல இல்லை. விமானத்தை பத்தி தனியா பார்த்தீங்கன்னாக்க இந்த பொறியியல் நிறைவுல இந்த ஏர்கிராஃப்ட் ரொம்ப சேஃபான ஏர்கிராஃப்ட். ஒரு விமான ஆய்வாளரா வந்து இந்த விபத்து எப்படி நடந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? சரி, இப்ப இது வந்துட்டு யுகம் தான். இன்னும் முடிவா இன்னும் தகவல்லாம் இன்னும் வரலை. பட் ஆனா இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னாக்க இவங்க வந்துட்டு 8:10க்கு அங்கேருந்து கிளம்பி 8:43 இந்த ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆயிடுச்சு பாராமதி பக்கத்துல. இவர் இப்போ அங்க வந்துட்டு இந்த பாராமதி ஏர்போர்ட் வந்துட்டு நாங்க என்ன சொல்லுவோம், அன்மானிட்டர்ட் ஏர்போர்ட் சொல்லுவோம். அப்படின்னாக்கா அங்க வந்துட்டு ஏடிசி டவர் கிடையாது. அதுல வந்துட்டு ஆளுங்க வந்துட்டு இந்த ஃபிளைங் கிளப்ல இருந்தவங்க தான் வந்துட்டு இந்த டவர்ல அவங்க இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த ஏர்கிராஃப்டோட பேசிட்டு இருக்காங்க. தட் இஸ் வெதர் இஷ்யூஸ். அதை வந்துட்டு அவங்க காலில் அவங்களுக்கு இவர் கேட்டிருக்காரு, பைலட் கேட்டிருக்காரு. இந்த விண்ட்ஸ் காம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்துட்டு காற்று வேக்கம் அதிகமா இல்லாம, ஸோ அதனால நல்லது எங்களுக்கு. ரெண்டாவது வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு விசிபிலிட்டின்னு சொல்லுவோம். எனக்கு இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த கிரவுண்ட் ஃபாக்னு சொல்லுவாங்க. இந்த தனி வந்துட்டு தரையில இருக்கும். நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். பட் ஆனா நீங்க தரையில வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்துட்டு விசிபிலிட்டி குறைஞ்சிரும். ஸோ விசிபிலிட்டி அவங்க சொல்லியிருக்காங்க 3000 அடி, 3000 மீட்டர் அப்படின்னா 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் இவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலா கொஞ்சம் குறைவு தான். பட் ஆனா இவங்களை மேனேஜ் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த விவரம்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கும்போது இந்த ஏர்கிராஃப்ட்ல டெக்னிக்கல் இஷ்யூ ஒன்றும் மெக்கானிக்கல் ஃபெயிலியர் ஒன்றும் இருந்த மாதிரி தெரியலை இப்போ வந்த தகவல் வரைக்கும். ஏன்னா நாங்கள் அந்த டேட்டா ரெக்கார்டர் சொல்லுவோம். டேட்டா ரெக்கார்டர் அவங்க வந்துட்டு எடுத்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை இது பண்ணிடுவாங்க. அதை வந்துட்டு டேட்டா ரிட்ரீவல்னு அதை டெல்லிக்கு எடுத்துட்டு போயிட்டு அதில் இருக்கிற டேட்டாவை அவங்களுக்கு வந்துட்டு ரிட்ரீவ் பண்ணுவாங்க. அதை எடுத்துட்டு அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இது என்ன எப்படி ஆயிருக்கு அப்படின்னா அதை முடிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 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 இது கிடைக்கும், பாத் கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற எல்லா இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னாக்க அஃப்கோர்ஸ் இல்லாம சொல்லக்கூடாது. பட் ஆனா இட் லுக்ஸ் லைக் அ பைலட் எரர். ஏன்னா மெக்கானிக்கல் ஃபெயிலியர் இருந்த மாதிரி தெரியல. இவர் வந்துட்டு வந்திருக்காரு, முதல்ல ரன்வே பார்க்க முடியாம ஒரு முறை சுத்தி வந்திருக்காரு. 2வது முறை வரும்போது திருப்பி அவர் சொல்லியிருக்காரு நான் ரன்வே நாட் இன் சைட் அப்படின்னா இன்னும் பார்க்கலன்னு. அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு 2-3 வினாடிக்கு அப்புறம்
அவங்க வந்து ரன்வே இன் சைட், அவங்க ரன்வே பார்த்தேன், கம்யூனிகேஷன் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி கேட்டிருக்காங்க, இவங்க வந்துட்டு ஆன்சர் பண்ணல. இவங்களோட கிராஷ் சைட் வந்துட்டு ரன்வேக்கு முன்னாடியே, நாங்க வந்துட்டு அண்டர் ஷாட்னு சொல்லுவோம். அவங்க வந்துட்டு எகெயின் யுகத்துல நம்ம பாத்தீங்கன்னாக்க அவர் வந்துட்டு ரொம்ப கீழே வந்திருக்காரு ஏர்போர்ட்டுக்கு வரக்கு முன்னாடியே. அதனால கிராஷ் ஆனவர். இதுல ஒரே ஒரு இது என்னன்னாக்க, இவங்க கிராஷ் கொஞ்சம் வயலண்ட் தான். அப்படின்னாக்க அவங்களோட கிராஷ் சைட் வந்துட்டு சின்ன இடத்துல தான் இருந்திருக்கு. இந்த இந்த இவ்வளோ வேகத்துல வந்தாலும் இது நார்மலா வந்துட்டு இவ்வளோ வேகம் வரும்போது செதறிடும். இவங்களுக்கு வந்து செதறாம ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குதா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் கிராஷ் ஃபயர் சொல்லுவோம். இந்த கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதுல தீ வந்திருக்கு. இந்த தீல பாத்தீங்கன்னாக்க அதுல மொத்தமா எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு கிராஷ் ஆன ஏர்கிராஃப்ட்டுக்கும் உங்களுக்கு மிச்சம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இல்ல. வால் பார்ட் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கு. பட் மிச்சமா எல்லாமே எரிஞ்சு போச்சு. எதர் கிராஷ்ல உங்களுக்கு சொதறி போச்சா இல்லைனாக்கா ஃபயர்ல உங்களுக்கு வந்துட்டு மொத்தமா இதுவாயிடுச்சுன்னு இன்னும் தெரியல. எனக்கு அது படம் பார்க்கும்போது அதுதான் நம்ம இதுக்கு வருது, ஊகத்துக்கு வருது, தாட்க்கு வருது. பட் அதனால இந்த இதுல வந்துட்டு யாருமே சர்வை ஆயிருக்க முடியாது. நாங்க சர்வைவபிள் ஆக்சிடென்ட், பட் இதுல பாத்தீங்கன்னாக்க இது சர்வைவபிள் ஆக்சிடென்ட் இல்லை. எனக்கு லேண்ட் பண்ற கட்டத்துல இந்த ஆக்சிடென்ட் உங்களுக்கு சர்வைவபிள் இருக்காது. இதுதான் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம தகவல் வந்ததுல தெரிய வருது. ஆஸ் அன் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டா நீங்க பாத்தீங்கன்னாக்க இதுதான் உங்களுக்கு ஒரு இதுக்கு வருது. ஸோ தரையிறங்க முயற்சிக்கும் போது என்ன விதமான சிக்கல்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த விபத்துல பார்க்கும்போது இது வந்துட்டு இந்த மெட்ரியாலஜிக்கல் இஷ்யூ, தட் இஸ் இங்க வந்துட்டு அவங்களுக்கு மேகமூட்டம் இருந்திருக்கலாம், இல்லைன்னாக்கா இந்த பனி மூட்டம் இருந்திருக்கலாம். பனி மூட்டம் தான் இங்க இருந்த மாதிரி தெரியறது. நைட்ல அது ராத்திரில உங்களுக்கு வந்துட்டு இந்த நிலவோட டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். அப்போ காலையில வரும்போது அதுல வந்துட்டு எந்த மூட்டம் பனிமூட்டம் இருக்கும். அந்த பனிமூட்டத்துலதான் இவங்களுக்கு வந்துட்டு விசிபிலிட்டி குறைவா இருந்திருக்க மாதிரி தெரியறது. மிச்சபடி காத்து வேகம் அதெல்லாம் ஒன்றும் இதுவார மாதிரி தெரியல. ஸோ எகெயின் த கொஸ்டின் வில் அரைஸ், இவர் ஏன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்க்க முடியாம இருந்ததுனால நீங்க எதுக்கு திருப்பி 2வது முறை அட்டென்ட் பண்ணீங்கன்னா அதுதான் கேள்வி வரும். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஒரு ஜெனரல் டைரக்ஷன். இது முடிவா சொல்ல முடியாது. பட் இப்ப இருக்கிற தகவல்ல இதுதான் தெரிய வருது. நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு 10 வினாடிக்குள்ள திருப்பி வந்துட்டாங்க ரொம்ப இதுல. அதனால இந்த 10 வினாடியில உங்களுக்கு வந்துட்டு நாங்க என்ன சொல்லுவோம், நீங்க யூ வில் பி பெட்டர் ப்ரிப்பேர்ட். நீங்க திருப்பி வரும்போது உங்களால இப்போ உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கலாம். அதுதான் வந்துட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காரு. அப்போ இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கு ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே அண்ட் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல எகெயின் பைலட் எரர்னா சொல்ல வரதுக்கு வாய்ப்பு. இப்போ இருக்கிற இந்த தகவல்ல பைலட் எரர்னாக்க அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் எரர். இதுதான் இப்போ நம்ம சொல்ல முடியறதுக்கு இப்போ மேலோடமா நம்ம பாத்தீங்கன்னாக்க இதுதான் தெரிய வருது. இப்போ ஓடுபாதை விட்டு விலகி போறதுக்கு என்ன காரணம்? கண் இது உங்களுக்கு இது தூரம் பார்க்க முடியாம உங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஏர்போர்ட் அவர் வந்துட்டு ரன்வே நீங்க பார்க்கலான்னாக்க நீங்க இறங்கக்கூடாது. இவர் பார்க்காம இறங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அதுதான் தெரிய வருது. அதுதான் நம்மளுக்கு யூகம் பண்ண முடிய வருது. பைலட் ஃபர்ஸ்ட் ஆபீசர் இருக்காங்களா சார், அவங்கள பத்தி தகவல் கூட வந்திருக்கு. அதுல ஒரு பெண் விமானியும் வந்து இறந்திருக்காங்க, ரொம்ப இளம் வயது வந்து. அவங்கள பத்தி சொல்ல முடியுமா சார்? அவங்களோட அனுபவங்கள் என்ன? இவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு தான். இவங்களுக்கு வந்துட்டு 2016 தான் இவங்களுக்கு லைசன்ஸ் வந்திருக்கு. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி 9 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க 2018 தான் இவங்க வேலைக்கு காமிச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்களை ஒன்றும் கத்துக்குட்டின்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவங்களை வந்துட்டு நாங்க சொன்ன அந்த ஆர்டின், தட் இஸ் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் அந்த கிரவுண்டோட நீங்க பேசுறதுக்கு நீங்க நேரில் இதுல பண்ணும்போது வானொலியில பேசும்போது இவங்க தான் பேசியிருக்காங்க. இவங்க தான் கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க. பைலட் பறந்துட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சதுல கேப்டன் கபூர் ஃபிளைங் த ஏர்கிராஃப்ட். இவங்க வந்து நான் ஃபிளைங், இவங்க பைலட் மானிட்டரிங் சொல்லுவோம். பைலட் ஃபிளைங், பைலட் மானிட்டரிங். இவங்க தான் இந்த அம்மா தான் வந்துட்டு இவங்க பைலட் மானிட்டரிங் இருந்திருக்காங்க. இதுல அவங்களோட பங்கு ரொம்ப குறைவா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. எனக்கு இவங்களோட லேண்டிங் ஃபேஸ்ல அவங்களோட டெசிஷன் ஒன்றும் இது பண்ண முடியாது. இவங்க வந்துட்டு இவங்க கிரவுண்டோட பேசுறதுக்கு தான் இவங்களோட இதுவா இருந்திருக்கும். அவங்களோட டைம் ஆக்குப்பையா இருக்கும்.
பொதுவா வந்து விமானம் தரையிறங்கும் போது தரையிறங்கலாம், இது பாதுகாப்பானது அப்படின்னு என்ன விதமான கட்டத்துல விமானி முடிவு பண்றாரு சார்? ரன்வேலேருந்து, தட் இஸ் தரையிலேருந்து ஆல்மோஸ்ட் 5 to 7 மைல்ஸ் அப்படின்னா 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு அதுக்குள்ள உங்களுக்கு ஸ்டேபிள் அப்ரோச்னு சொல்லலாம். அதனால அவங்க அதுக்கு முன்னாடியே அவங்க அலைன் ஆகணும், ரன்வேயோட அலைன் ஆகணும், அதோட அவங்க வந்துட்டு கீழே வரணும். அண்ட் தென் டிசிஷன் ஹைட்னு இருக்கு. இந்த டிசிஷன் ஹைட்ல தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க இது வந்துட்டு இங்கேருந்து தரையிறங்க முடியுமா ஆர் கூடாதான்னு. அந்த ஹைட்ல இவர் வந்துட்டு அதுக்கு கீழே வந்திருக்காரு. அந்த டிசிஷன் ஹைட்டுக்கு கீழே டிசிஷன் முன்னாடியே வந்திருக்காரு. இது மாதிரி நிறைய ஆயிருக்கு, இந்த மாதிரி விபத்து ஆயிருக்கு ஏவியேஷன் ஹிஸ்டரியில. இது ஒன்றும் முதல் முறையா இல்லை. அன்பார்ச்சுனேட்லி இது வந்துட்டு இது இந்தியாவில் ஆகினது ரொம்ப இது கவலைக்குரிய விஷயம் தான். இவங்க இந்த விஎஸ்ஆர் வெஞ்சருக்கு இதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு ஏர்கிராஃப்ட் 2023 பாம்பேல ஆச்சு. அப்போ ஒன்றும் உயிர் சேதம் ஒன்றும் இல்லை, பட் ஆனால் ஏர்கிராஃப்ட் வந்துட்டு ரெண்டா பிரிஞ்சிடுச்சு பாம்பேல. ஆனால் அது அப்போ ஆனது வந்துட்டு மழை நேரத்தில் செப்டம்பர் 14th 2023. அப்போ நான் பாம்பேல இருந்தேன். நான் அப்போ பார்த்தேன். நான் அப்போ அந்த கோ பைலட்டுக்கு அவர் முதுகு தண்டு வெடிச்சு உடம்பு ஆகுதுனால அவர் ரொம்ப என்ன பண்ணிருக்கான்னு தெரியாது. பட் அப்போ அந்த சமயத்துல ரொம்ப கவலைக்குடமா தான் இருந்தார் அவரு. இந்த விஎஸ்ஆர் வெஞ்சரும் அவங்களும் ரொம்ப அக்ரெசிவ் க்ரோத் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அவங்களோட கம்பெனியும். ஸோ அந்த விகே சிங்னு அவர் வந்துட்டு இன்ஜினியர், அவர் இந்த கம்பெனியோட ஓனர். அவரும் அவர் பையன் தான் இந்த கம்பெனி இங்கே நடத்திட்டு இருக்காங்க. பைலட் வந்துட்டு அவர் நான் இதுல 80ல ஒர்க் பண்ண கம்பெனில அந்த வாயுதூத்ல அவர் பைலட்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நிறைய ஃபிளைங்ல மிச்சர்லாம் பண்ணி கடைசியா இந்த விஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ்ல இங்க பைலட்டா இந்த ஏர்கிராஃப்டுக்கு இருந்திருக்காரு. அதனால அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட். சுமித் கபூர். ஒரு பைலட்டோட தப்பு அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவாக அவங்களோட களைப்பு அல்லனா ஒரு மன அழுத்தம் காரணமா அந்த தவறு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க வந்து. ஸோ இந்த விபத்துல அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து நாங்க கண்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் தான் சொல்லுவோம், இல்லைன்னு இல்லை. பட் ஆனா உங்களுக்கு இந்த எரர் இன் ஜட்ஜ்மெண்ட், நீங்க எகெயின் இதுல என்ன ஆகுனாக்கா, காலையில இது 8 மணிக்கு அப்படின்னாக்கா அவங்க காலைல 6 மணிக்குலாம் அந்த ஏர்போர்ட் வந்திருக்கணும். அப்படின்னா 5 மணிக்கு அவங்க வந்துட்டு ஹோட்டல் ஆர் இதுல இருந்து கிளம்பி வந்திருக்கணும். ஸோ அந்த நீங்க முதல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் எப்போதுமே, அதனால உங்களுக்கு வந்து இந்த லாங் ஸ்லீப் ஆர் ஷார்ட் ஸ்லீப் ரெண்டுமே இது உங்களுக்கு கஷ்டம். உங்களுக்கு லாங் ஸ்லீப் இருந்தாலும் வந்துட்டு ஸ்லீப் இனர்ஷியா சொல்லுவோம், ஷார்ட் ஸ்லீப் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு நீங்க தூக்கம் குறைவா இருக்கிறதுனால உங்களோட ஜட்மெண்ட்லாம் இம்பேர் ஆகும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஜட்மெண்ட் உங்களுக்கு இதனால திஸ் லுக்ஸ் லைக் மோர் லைக் எரர் இன் ஜட்மெண்ட். ஸோ மன அழுத்தம்னு சொல்றதுக்கு இந்த இதுல இன்னும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் தெரியல. பொதுவாக இந்த மாதிரி விமானங்கள்ல வந்து விபத்துகள் ஏற்படக்கூடியதுக்கு இயந்திரங்கள் ஏற்படக்கூடிய கோளாறுகள் பொதுவாக என்னென்ன இருக்கும்? ஒரு குறியிலனால உங்களுக்கு ஆகாது, உங்களுக்கு செயின் ஆஃப் ஈவென்ட் சொல்லுவோம். உங்களுக்கு வந்துட்டு இதுல உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கரெக்டா ஒன்னு ஒன்னா நீங்க அடுக்க அது கடைசியில வந்துட்டு விமானத்துல வந்துட்டு இதுவா முடியும், விபத்தா முடியும். இது ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த எல்லாமே இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு எல்லா ரீசன்ஸும் ஸ்விஸ் சீஸ் மாடல்னும். ஸ்விஸ் சீஸ் மாடல்னா இந்த சீஸ்ல வந்துட்டு ஓட்டை போட்டிருப்பாங்க, அது ஒண்ணுத்து மட்டும் எல்லா சீஸ்லயும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஓட்டத்துல உங்களுக்கு அலைன் ஆயிடும். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புக்கு நிறைய இருக்கு. பட் அதுக்கு தான் நாங்க வந்துட்டு இந்த எஸ்ஓபின்னு, இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருக்கு நீங்க வந்துட்டு அதோட விலகவே கூடாது. அதோட இருந்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ த டீவியேஷன் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதுதான் நாங்கள் திருப்பி இப்போ இது ஆகிறதுக்கு இதுதான் வாய்ப்பு. அதுக்காக ஆகக்கூடாதுன்னு நாங்கள் வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு அதை ஒரு டீவியேஷன் பண்ணாலும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்காக உங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு ரீசன்ஸ் இருக்கும். அவர் வந்து காலைல எத்தனை மணிக்கு தூங்கினாரு, எப்போ எழுந்தாரு, எப்போ பிக்கப்பு, அதுக்கப்புறம் இங்கேருந்து திருப்பி அவர் வந்து பாராமத்திலேருந்து திரும்பி பாம்பே போவாரா, இதனால அதுக்காக வந்துட்டு ஃபியூவல் உங்களுக்கு எடுத்துட்டு அதிகமா எடுத்துட்டு போயிருப்பாரு. இந்த மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த ப்ரோஸ்கார் ட்ரையர்ல உங்களுக்கு ஆச்சு இல்லையா தீ விபத்து, இந்த தீ விபத்துக்கே உங்களுக்கு வந்துட்டு எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஃபியூல் இருந்திருக்கு? எனக்கு அதனாலதான் உங்களுக்கு மொத்தமா உங்களுக்கு இதுல உயிர் சேதம் மொத்தமானது இந்த இதுலதான். கிராஷ்லயும் ஆயிருக்கலாம், பட் ஆனா அது விபத்து இந்த தீ விபத்துலயும் உங்களுக்கு ஆயிருக்கலாம். ரெண்டு இதுலயும் இது நிறைய விஷயம் இருக்கு சார். இதுல கடைசியில் என்னன்னாக்க உயிர் சேதம் ரொம்ப கவலைக்குறையான இது.
இந்த குறிப்பிட்ட விமான நிலையம் வந்து இந்த மாதிரி விமானங்கள் தரையிறங்குறதுக்கான அந்த ஓடுபாதை வந்து போதுமானதா இருக்கா இல்ல நினைக்கிறீங்க? இந்த இது எனக்கு 5095 அடி தான் அது மொத்தமா நீளம். இந்த ஏர்கிராஃப்ட் அதுல உங்களுக்கு வந்து டேக் ஆஃப் லேண்டிங்க்கு உங்களுக்கு போதும். எல்லாம் உங்களுக்கு சரியா இருந்ததுனாக்க இது நல்லா இருக்கும். ஏதாவது உங்களுக்கு குறைஞ்சதுனாக்க பட் ஆனா இவங்க வந்துட்டு இது தரையிறங்கவே இல்லையே. தரையிறங்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிராஷ் ஆயிடுச்சு. இதுதான் தகராறு. சோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுக்கு அந்த மாதிரி ஒரு இது அது கண்ட்ரிபியூஷன் ஆயிருக்குமான்னு இந்த அளவு இப்போ தெரியல. இது ரன்வே குறைவா இருந்ததுனாக்க அவங்க முன்னாடியே கீழே இறங்கிருக்கலாம். ஸோ தட் நீங்க வந்துட்டு முதல்லயே நீங்க அந்த ஆரம்பத்திலேயே இறங்கினீங்கன்னாக்க உங்களுக்கு முடிவு வரைக்கும் போலான்னு. தரைப்பாதம் குறைவா இருந்ததுனாக்க. பட் அதுக்கும் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு அவர் வந்துட்டு 5095 அடி தான் மொத்தமா. சோ அந்த இதுல வந்துட்டு உங்களுக்கு லேண்ட் பண்ணணும்னா அவர் வந்துட்டு முதல்லயே என்ன பண்ணுவாரு, ஆரம்பத்திலேயே நான் இறங்கணும்னு. அப்போ நான் கீழே வரணும். சோ அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இதெல்லாம் வந்துட்டு இந்த டிஎஃப்டிஆர் நீங்க டீகோட் பண்ணாதான் அப்பதான் தெரியும். இப்போதைக்கு நான் வந்துட்டு இந்த ஏடிஎஸ்பின்னு சொல்லுவோம். அந்த ஃபிளைட் ரடார் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேர் அதோட இதை பார்க்கும்போது பிளேபேக் பார்க்கும்போது அவர் ஸ்டில் 2700 ஃபீட்ல மேல இருந்திருக்காரு. அண்ட் த ரன்வே ஸ்பீட் லேண்டிங்க்கு அதிகமாவே இருந்திருக்கு. ஸோ அது குறைவதற்காக கீழே இறங்கினாரா என்ன பண்ணாரான்னு தெரியல. அதெல்லாம் வந்துட்டு டிஎஃப்டிஆர் அனலைஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும். இறங்கக்கு முன்னாடியே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சார் முதல்ல நாங்க சொல்றோம் இந்த எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நம்மளுக்கு வந்துட்டு நீங்க எல்லா இந்த எவ்ரி லேண்டிங் நீங்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு நீங்க கீழே இறங்கும் போது அண்ட் தரை இறக்குற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நீங்க எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணும். ஃபாலோ பண்ணாம இருந்தது தான் இப்போ வந்துட்டு தெரிய வருது. பட் இவர் வந்துட்டு ரன்வேக்கு வரத்துக்கு முன்னாடியே கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவர் கீழே இறங்கி இருக்கிறதுக்கு இது அவர் இறங்கினாரா இப்பனா மெக்கானிக்கல் ஃபெயிலியர் இது வரைக்கும் வந்துட்டு தெரியல. ஏன்னா என்ஜின்லாம் வந்துட்டு ப்ராப்பரா இருந்திருக்கு, என்ஜின்லாம் ரன்னிங்ல இருந்திருக்கு. அண்ட் அதனால வந்துட்டு இப்போ மெக்கானிக்கல் ஃபெயிலியர் இப்போ ஆன மாதிரி தெரியலை. பட் உங்களுக்கு டிஎஃப்டிஆர்லாம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன இதுவாச்சுன்னு. பட் இவர் ஏன் அவர் அவ்வளோ ரன்வே பார்க்காம கீழே அவ்வளோ கீழே வந்தார் அதுதான் இப்போ கேள்விக்குறி. ஏன்னா அதுதான்னாலதான் உங்களுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவர் ரன்வே வரல இன்னும். ரன்வேக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு கிராஷ் ஆயிடுச்சு. விமான கட்டுப்பாட்டு நிலையத்துக்கு இடையிலான தகவல் தொடர்பு இருக்குல்ல சார், அது கடைசி நேரத்துல எல்லாம் என்ன அது சம்பந்தமான தகவல்கள் வந்திருக்கும் வந்து அது என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? அவர் கடைசியில அவர் கேட்டிருக்காரு. முதல்லயே வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் அந்த அவங்க வந்துட்டு பாம்பேல இருந்து கிளம்பி அவங்க வந்துட்டு பூனாவோட தான் பேசிட்டு இருந்திருக்காரு. பாம்பேல இருந்து கிளம்பி இந்த எனக்கு பூனாக்கு பக்கத்துல தானே இருக்குது. பூனால இருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 160 மேற்குல இருக்கு உங்களுக்கு இந்த பாராமதி சவுத் வெஸ்ட். ஆக்சுவலா அங்க வந்துட்டு பூனால அவர் பேசிட்டு இருக்காரு. பூனா வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க, நீங்க ஒன்ஸ் யூ எஸ்டாப்ளிஷ் கான்டாக்ட் வித் பாராமதி இவங்க வந்துட்டு சைன் ஆஃப் பண்ணுவாங்க. நார்மலா அப்படிதான் நடக்கும். நீங்க வந்துட்டு பாராமதியில வந்துட்டு ஒரு ஃபிளைங் கிளப் இருக்கு. இந்த ஃபிளைங் கிளப்ல ஒரு டவர்ல இருக்காங்க. அவர் தான் இவரோட பேசியிருக்காரு. அவர் தான் சொல்லியிருக்காரு விண்ட்ஸ் காம் அப்படின்னு இருக்காரு. அண்ட் விசிபிலிட்டி 3000 meters. பூனா வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க, ஓகே நீங்க யூ கேன் நவ் லேண்ட் அட் யுவர் டிஸ்கிரிப்ஷன். பாராமதியில டவர்ல அவர் பேசிட்டு இருந்திருக்காரு கடைசி வரைக்கும். அவர் வந்துட்டு சொன்னாரு ரன்வே இன்சைட்னா உங்க கிளியர் டு லேண்ட்னு சொல்லியிருக்காங்க. அவர் நாங்க வந்துட்டு ரன்வே நாங்க பார்க்க முடியறது அப்படின்னு சொல்லியிருக்காரு கடைசியில. அவங்க சொன்னாங்க ஓகே நீங்க பார்க்க முடிஞ்சதுனாங்க கிளியர் டு லேண்ட் நீங்க இறங்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க காணாம போயிட்டாங்க. அப்படின்னாக்க டவர்ல இருந்து இவங்களுக்கு ஏர்கிராஃப்ட் பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இது ஸ்மோக் தான் பார்த்துருக்காங்க. இந்த புகை மூட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன்னா இங்க ஃபயர் பெருசா எரியல. பட் ஆனா புகை மூட்டம் வந்திருக்கு. இந்த புகை மூட்டத்தை பார்த்து தான் அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சு வந்திருக்கு இந்த ஏர்கிராஃப்ட் லேண்ட் ஆகல, கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அப்பதான் வந்துட்டு இந்த ஃபயர் டெண்டர்ஸ்லாம் அவங்க அலர்ட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி நீங்க முதலே சொன்னீங்க வந்து இந்த மாதிரி விபத்து அந்த படங்களை பார்க்கும்போது இதுல வந்து உயிர் தப்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி. பொதுவாக அந்த மாதிரியான விபத்துகள்ல உயிர் தப்புறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? ப்ராப்ளம் என்னன்னாக்க இவங்களுக்கு வந்துட்டு ரன்வே தெரியல. இது கடைசி வரைக்கும் இவங்களுக்கு இதுலதான் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி அவர் லேண்ட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணாருன்னே இப்போ கேள்விக்குறி. ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே ஆயிருக்கு. மாதவரா சிந்தியா, அதுக்கப்புறம் வந்துட்டு சதீஷ் இந்த பைலட், ராஜேஷ் பைலட், அப்புறம் நம்ம ஆந்திரால இருந்து இது ஒரு ஸ்பீக்கர் ஆஃப் இதுல இந்த பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் இதுல திருப்பதியில உங்களுக்கு அந்த ராஜசேகர் ரெட்டியும் அவரும் அப்ப அந்த சமயத்துல சீஃப் மினிஸ்டர் தான். விசிபிலிட்டி இல்லாம நேரா போயிட்டு இந்த திருப்பதி மலையில போயிட்டு மோதிட்டாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், வெதர் ஆர் த விசிபிலிட்டி. இந்த இதுல வந்துட்டு விசிபிலிட்டி தான் இவங்களோட தகராறு. இவங்களால கண்கூட பார்க்க முடியல ரன்வே. அதுதான் இருக்கு. ரன்வே விசிபிலிட்டி இல்லைன்னா அந்த தரையிறங்கிறதுக்கு வழிகாட்டுற அந்த விளக்கு அமைப்புகள் இருக்குல்ல சார், பாராமதியில ஒண்ணும் இல்லை சார்.
பாராமதி வந்துட்டு இதுல இது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடையாது. இதுல வந்துட்டு உங்களுக்கு ஈவன் டொமஸ்டிக் டிராபிக் கூட கிடையாது. இங்க வெறும் ஃபிளைங் கிளப் இருக்கு, அவ்வளவுதான். வேற இவங்களுக்கு அந்த நேவிகேஷன் எக்யூப்மெண்ட் சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு வெறும் நீங்க வந்துட்டு விஷுவல் வி கால் விஷுவல் மெட்ரியாலஜிக்கல் கண்டிஷன் விஎம்சின்னு இவங்க பார்க்க முடிஞ்சா லேண்ட் பண்ண முடியும், இல்லைன்னாங்க வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ரன்வே எய்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுல ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி சக்தி விமானம் இப்போ கிட்டத்தட்ட எரிஞ்சிடுச்சு வந்து. ஸோ இப்போ இந்த விமான விபத்து எதனால நடந்தது அப்படிங்கிறது கண்டறியறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு? இனிமேல் எதை வச்சு இந்த விசாரணை தொடங்கும்னு நினைக்கிறேன்? இப்போ இதுல வந்துட்டு நீங்க இது ஆராய்ச்சி பண்ணணும்னாக்க ஒன்லி இந்த டிஎஃப்டிஆர் சொல்லணும், டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர், அப்புறம் இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், இந்த 2 ரெக்கார்டர் இருக்கு. இதை வந்துட்டு அவங்க டேட்டா அனலைஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா தெரிய வரையும். அண்ட் அது நாமள டைம் ஸ்டாம்ப் சொல்லுவோம். அதுல ஒன்றுக்கு நீங்க எவ்ரி ஃப்ரேம் அதை வந்துட்டு டைமோட நீங்க பாத்தீங்கன்னாக்க இவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னு மொத்தமா தெரிய வரையும். அதை வச்சு நீங்க வந்துட்டு முடிவு பண்ணலாம், கட்டாயமா முடிவு பண்ணலாம். எனக்கு உங்களுக்கு ஏர்கிராஃப்ட்ல இது விமானத்துல உங்களுக்கு மிச்சமா ஒன்றும் இல்லை, எல்லாம் எரிஞ்சு போன மாதிரி தான் இருக்கு. இந்த விமான விபத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள்னு என்ன சொல்லுவீங்க? எவ்ரி லா இஸ் ரிட்டன் இன் பிளட்னு அவங்க இதுல பண்ணும்போது நாங்க ரெகுலேஷன்ஸே the regulations are written in blood அப்படின்னாக்க ரெகுலேஷன் எழுதுறதுக்கு யாராவது ஒருத்தருக்கு அது வந்து மறைஞ்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க வந்து ரெகுலேஷன் புது ரெகுலேஷன் வந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு விபத்து இந்த மாதிரி நிறைய இதுல ஏவியேஷன் ஹிஸ்டரியில ஆயிருக்கு. ஸோ அதனால எகெயின் இந்த எஸ்ஓபி தான் திருப்பி இதே தான் சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதை விட்டு நீங்க வந்துட்டு அகலக்கூடாது, டீவியேஷன் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் பெரிய இது. அண்ட் ரெண்டாவது லாஸ் ஆஃப் லைஃப் இருக்குங்க இல்லையா, அது நீங்க வந்துட்டு அதை நீங்க இதுவே பண்ண முடியாது. ஏன்னாக்க இப்போ நீங்க அதுக்கப்புறம் நம்ம புது ஏர்கிராஃப்ட் வாங்கலாம், வேற என்னெல்லாம் பண்ணலாம், பண்ணானா உசுறு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுல ஒண்ணு இருக்கு. அதனால இவங்களுக்கு அதை கடைசி வரைக்கும் எனக்கு இது பாத்தீங்கன்னாக்க அவரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்ததுனால அவரை நம்ம வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு கூட இவர் பைலட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணிருக்கலாம். அவரை வந்துட்டு இல்ல நாங்க உங்களுக்கு கூட்டிட்டு போறோம், கட்டாயமா கூட்டிட்டு போறோம் அப்படின்னு அது மாதிரி பேச்சு கொடுத்துருக்கலாம். அவரோட கமிட்மெண்ட்டும் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம், இவரோட டெப்டி சீஃப் மினிஸ்டரோட கமிட்மெண்ட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் அனாலிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். அதான் சொல்லுவோம், அதெல்லாம் வந்துட்டு இந்த ஹியூமன் ஃபேக்டர்ஸ்னு. அது ஹியூமன் ஃபேக்டர்ஸ் அவங்க அது ஒரு செப்பரேட் ஃபீல்டு ஒன்று. அவங்க இதை வந்துட்டு ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு கடைசியில வந்து ரிப்போர்ட் பண்ணணும். நார்மலா வந்துட்டு வித்தின் 1 மாசத்துல உங்களுக்கு வந்துட்டு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் வரணும். ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ல உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ஏன் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் அவங்க அதுலயே சொல்லுவாங்க ஏன் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு முடிவு பண்ண வந்தானாக்க என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு வந்துட்டு அதையும் சொல்லுவாங்க. இனிமே அது ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் தெரிய வரும். இனிமேல் இது மாதிரி விபத்துகள் நடக்காம இருக்கணும்னா நம்ம என்ன விதமான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும்? திருப்பி அதான் இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், டிசிப்ளின். நம்மளோட நீங்க எந்த காரணத்தை கொட்டும் நீங்க அதை நீங்க டீவியேட் பண்ணக்கூடாது. அது ஒரு டிசிப்ளின்னாக்க அது மிச்ச ஏர்லைன்ல எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப இதுவா பார்ப்பாங்க. அதுக்கு எனக்கு ஒரு கமிட்டியே இருக்கும், அது ஃபோகான் ஃபிளைட் ஆப்ரேஷன்ஸ் குவாலிட்டி அஷூரன்ஸ்னு அது பேரு. அவங்க வந்துட்டு எல்லா டிஎஃப்டிஆரையும் டவுன்லோட் பண்ணி அவங்க வந்துட்டு பைலட்லாம் உங்களுக்கு வந்துட்டு கட்டாயமா அந்த எஸ்ஓபியை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு அதை வந்துட்டு ஒவ்வொரு ஃபிளைட்டு ஒவ்வொரு பைலட்டுக்கும் அவங்க வந்துட்டு திருப்பி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு ஈவன் ஸ்மாலஸ்ட் டீவியேஷன் உங்களுக்கு விபத்து ஆகாம இருந்திருக்கலாம், பட் ஆனா ஸ்மாலஸ்ட் டீவியேஷன் அப்போ கூட அவங்களுக்கு வந்துட்டு காஷன் லெட்டர் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு திருப்பி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏர்லைன்ல பெரிய டிசிப்ளின் இது வந்துட்டு. பட் இதுதான் தகராறு, இந்த மாதிரி என்எஸ்ஓபின்னு அந்த நான் ஷெட்யூல்டு ஆப்ரேட்டர் இவங்கள இந்த ஸ்மால் கம்பெனிஸ்ல இவங்களுக்கு வந்து 2-3 பைலட்டு 2-3 இது. அதனால அதுக்குள்ள இந்த சேஃப்டி ஓவர் சைட்னு இதுதான் அவங்க திருப்பி அதை இது ஸ்ட்ரெங்க் பண்ணும். அது இப்போ பண்ணாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி விபத்து ஆகாம இருக்கிறதுக்கு இது இருக்கு. பட் இது எகெயின் இந்த விஐபி ஃபிளைட்ஸ், டெப்டி சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஹெவி வெயிட் இருந்ததுனாக்க அவங்களுக்கு வந்துட்டு நீங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கடினம் தான். அதை வந்துட்டு சேஃப்டிக்காக அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அதை பாதுகாக்கணும். பண்ணாங்கன்னாக்க இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு இது மாதிரி நம்மளுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி மாதவராஜ் சிந்தியா, நீங்க நிறைய இது ராஜேஷ் பைலட், அப்புறம் YSR ரெட்டி, இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஜெனரல்
இவர் இந்த புப்பின் இதுல நீலகிரிஸ்ல ஹெலிகாப்டர் கிராஷ்ல போனார். அவரும் அதே உங்களுக்கு அங்க வரும்போது அங்க வந்துட்டு பனிமூட்டம் நீலகிரிஸ்ல வரும்போது இந்த வெலிங்டன் ஐலாண்ட். ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு முடியுமா முடியாத அவங்களுக்கு தான் முதல்லயே அவங்களுக்கு சொல்ல வரணும். அதுதான் நம்மளுக்கு இதுவா இருக்கும். இனிமே ஆகக்கூடாதுனாக்கா. நன்றி சார். ஓகே, நன்றி.